வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் டே வந்து தான் பண்ண போறோம். ஹக் டேக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். எத எத வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript இது 3த்த வச்சு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வந்து HTMLனா என்ன, CSSனா என்ன, JavaScriptனா என்னன்றத பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணா, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டா பண்ணா, அது நமக்கு வந்து நல்லாவே வந்து மண்டையில நிக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்றது. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பொழுதும் போல வழக்கம் போல HTMLலேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ HTMLலேருந்து ஏன் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எல்லா வீடியோலயும் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். HTML வந்து நம்ம எப்பவுமே வந்து ஸ்கெலிட்டன் மாரி அவுட்லைன் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதிக்கணும். அப்புறம் தான் நம்ம பேஜுக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும். அப்புறம் தான் அதுக்குள்ள உண்டான ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து HTMLலேருந்து எழுத ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம HTMLலேருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ன்றது போடுறேன். ஸோ ஹெட்டர் போட்டு நான் உள்ளுக்குள்ள வந்து ஒரு H1 டேக் வந்து ஒண்ணு போடுறேன். ஸோ H1 டேக்ல வந்து என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் த லவ் அப்படின்ற மாரி வந்து போடுறேன். அதில வந்து போட்டு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேப்பி ஹக் டே அப்படின்ற மாரி வந்துட்டு அத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஹேப்பி ஹக் டே. இது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஹெட்டர் வந்து இதுதான் வந்து நம்மளோட ஹெட்டரு. நம்ம இப்போதைக்கு கோட் வெர்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து நெக்ஸ்ட் இதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் போடுறேன். மெயின் டேக் போடுறேன். ஸோ இந்த மாரி ஏன் மெயின் டேக் போடாம நம்ம டிவ் டேக்கே போடலாம் அப்படின்லாம் இருக்கும். நம்ம SEOக்காக இப்ப நம்ம இந்த வெப்சைட்ட வந்து டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா, Googleக்கு வந்து இத வந்து ரேங்க் பண்ணும்போது வந்து அந்த SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அந்த டெக்னிக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஹெட்டர்னா கரெக்ட்டா ஹெட்டர்ல குடுக்குறது. மெயின் டேக்னா மெயின் டேக். அதுக்குள்ள உள்ள செக்ஷன் அப்டின்னா, அத வந்து செக்ஷன்ல போடுறது. ஃபூட்டர்னா ஃபூட்டர்ல போடுறது. இந்த மாரி போட்டோம்னா நம்ம பேஜ் ரேங்க் ஆகுறது. Googleல ரேங்க் ஆகுறது ஃபர்ஸ்ட்ல வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாரி போடுறோம். ஸோ நான் செக்ஷன் டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ 2 செக்ஷன் டேக் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 செக்ஷன் டேக் போட்டுறலாம் நம்ம. ஸோ 1, 2 போட்டுட்டேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ்ன்ற மாரி வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஸோ இந்த மெசேஜ்ல வந்து நம்ம மெசேஜ் குடுக்கணும்ல. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H2 டேக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் இங்க வந்து வார்ம் ஹார்ட்ஸ் அண்ட் ஹேப்பி ஹேப்பி ஹக்ஸ் டுடே அப்படின்ற மாரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு, இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அதே மாரி வேர்டிங்ஸ் எழுதுறேன். ஹக்ஸ் ஆர் அ சிம்பிள் வே டூ ஷோ அஃபெக்ஷன் சிம்பிள் வே டூ ஷோ அஃபெக்ஷன் அப்புறம் வந்து கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் கனெக்ஷன்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். ஸோ அண்ட் கனெக்ஷன் அண்ட் கனெக்ஷன். ஸோ வந்து இங்க வந்து நான் வந்து இத எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்டிங்ஸ் வந்து இதோட வந்து நம்ம போதுன்ற மாரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு செக்ஷன் எழுதியிருக்கேன்ல, அதுக்கு வந்து நான் வந்து வேர்டிங்ஸ் குடுக்கணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து வைக்கிறேன். அந்த கிளாஸ் நேம் நான் என்ன வைக்கிறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் ஆக்ஷன் அப்டின்ற மாரி வந்துட்டு வைக்கிறேன். ஸோ ஹக் ஆக்ஷன் அப்டின்ற மாரி வந்து வச்சுர்றேன். ஸோ இங்க வந்து ஒரு H3 டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கலாம். இதுல வந்து சென்ட் வர்ச்சுவல் ஹக் அப்படின்ற மாரி வந்துட்டு நம்ம வந்து வெப்சைட்க்கு இது வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் வைக்கிறேன். ஸோ பட்டன் வைக்கிறேன். இதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஜஸ்ட் வந்து கிளிக் மீ அப்படின்லாம் வைக்காம, ஸோ கிளிக் ஃபார் அ ஹக் அப்படின்ற மாரி ஒரு வேலிடான ஒரு பட்டனா வந்து இருந்தா அது வந்து மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஐடி வைக்கிறேன். ஸோ ஏன் ஐடி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல போடும்போது ஐடி வச்சு எடுக்கும்போது நமக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் ஹக் பட்டன் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுர்றேன். ஒரு பட்டன் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி வந்து போடுறேன். ஸோ அந்த ஐடி நேம் என்னன்னா, ஹக் மெசேஜ் அப்படின்ற மாரி வந்துட்டு அந்த ஐடிக்கு வந்து நான் வந்து நேம் வைக்கிறேன். ஸோ வச்சாச்சு. இப்ப இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இந்த மெயின் டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் வந்து போடுறேன். ஸோ ஃபூட்டர் வந்து போடுறேன். ஸோ இந்த ஃபூட்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். ஸோ இதுல வந்துட்டு அந்த சிம்பல் வந்து போடுறோம். ஸோ சிம்பல்ஸ் அண்ட் எமோஜிஸ்ல நான் வந்து இத பத்தி போட்டிருந்தேன். ஸோ இந்த காப்பின்னா என்ன? காப்பிரைட் சிம்பல்லாம் வரும். ஸோ இந்த மாரிலாம் வரதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நம்ம இந்த இந்த சிம்பல்ஸ்லாம் வந்து இன்னும் சில சிம்பல்ஸ் ஹார்ட்னா எப்படி வரணும்? அதுக்கான கோட் வேர்ட்ஸ்லாம் என்ன? அத எங்கேருந்து எடுக்கலாம்? இப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இங்க 2024 கோட் வித் அஸ்வின் நம்ம சேனல் நேம் வந்து நான் இங்க வந்து ஃபூட்டர்ல போட்டுக்கிறேன். ஸோ குடுத்துட்டு இங்க ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். எல்லாமே நம்ம குடுத்த எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்கெலிட்டன் லேயர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ ஸ்டைல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கேயே வந்து நம்ம இந்த இதுல போட்டு எழுதலாம். ஸோ இந்த டைட்டில் கீழயே நீங்க வந்து ஸ்டைல்ன்ற டேக் போட்டு இங்க இங்கேயே வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து தூக்கிடலாம். நான் இங்க வந்து ஸ்டைல் ஷீட்ட வந்து லிங்க் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்
ரிலேட்டிவ்ல வந்து ஸ்டைல் ஷீட். ஹெச்எஃப்ல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை வந்து இங்க இந்த ஹெச்எஃப்ல வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டேக்குள்ள போறேன். ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். நமக்கு எதுவும் பிரேக் ஆகல. ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இங்க பாடியில வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போலங்க தாங்க. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துடணும். ஸோ நான் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுக்குறேன். இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து புதுசா வந்து எழுதுறோம். ஸோ CHUI அப்படின்ற ஃபாண்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ஃபாண்ட் நேம் இங்க மாறும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஃபாண்ட் பேக் இதுல ஃபால் பேக்ல வந்து நம்ம என்னென்னலாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெஹுமா, ஜெனீவா, வெரண்டா, சான்ஸ் செரிஃப் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறேங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மார்ஜின் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனா எப்பவும் போல இல்லாம பேடிங் வந்து நம்ம எப்பவும் 0ல வைப்போம். ஸோ நம்ம இந்த வாட்டி பேடிங் 0ல இல்லாம ஒரு 20 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சனாலே அந்த மேலேருந்து கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிடும். எல்லா சைடும் ஆல் சைடு 20 பிஎக்ஸ் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். லெஃப்ட்லேருந்து 20 பிஎக்ஸ், மேலேருந்து 20 பிஎக்ஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். FFF கிடையாது. நான் நெட்லேருந்து ஒரு கலர் எடுத்திருக்கேன். FI. இது வந்து உங்களுக்கு நார்மல் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தானே அப்படின்னு தோணும். பட் இதுக்கும் அதுக்கும் அந்த லைட்டான டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வேற எழுதும்போது தான் வந்து நமக்கு தெரியும். நான் வேற கலர்ல பாக்ஸ் ஷேடோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து புரியும். ஸோ ஹெட்டர் வந்து போடுறேன். ஸோ ஹெட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து வைக்கிறேன். ஸோ சென்டர் பண்ணிடுறேன். நான் இங்கே கொடுத்தோன்னே அந்த ஹெட்டர்ல உள்ளது வந்து இங்கே சென்டர் ஆயிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஸ்ப்ரெட் அளவு இது வந்து சென்டரா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எனக்கு கலர் வேணும்ல. ஸோ நான் அந்த கலர் வந்து மாத்துறேன். என்ன கலர் வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4CAF15ன்ற மாதிரி வந்து கலர் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிரீன் கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். அது ஒரு 20 பிஎக்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேப் வந்து நமக்கு வரும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன கேப் வந்து நமக்கு அந்த மார்ஜின் பாட்டம்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் டேக் குள்ள தான் வந்து மற்ற எல்லாமே வந்து எழுதியிருக்கேன். இங்க மெயின் டேக் குள்ள வந்து நான் வந்து அதுக்கான ஸ்டைல வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா போடுறேன். ஸோ ஃபிளெக்ஸா போட்டோம்னா அது எல்லாமே வந்து ரோ வைஸ்ல வந்து வர ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளெக்ஸ் டைரக்ஷனா வந்து காலமா மாத்துறேன். ஸோ மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்றேன். ஸோ சென்டர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் வந்து குடுக்குறேன். ஸோ கேப் வந்து 20 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த கேப்னா என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா, நம்ம வந்து கிரிட்ல வந்து சிஎஸ்எஸ் கிரிட்ல வந்து இந்த கேப்னா என்ன? சிஎஸ்எஸ் கிரிட்ட வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? அதெல்லாம் பத்தி நம்ம தெளிவா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ வந்து செலக்ட் பண்றேன். ஸோ மெசேஜ்ன்ற கிளாஸ். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் செக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ்ன்றது குடுத்துருக்கேன்ல. ஸோ நான் அத தான் வந்து இங்க வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்டர் வந்து வைக்கிறேன். ஸோ 1 பிஎக்ஸ் சாலிட். ஸோ ஹேஷ்டேக் DDD இந்த கலரை வந்து வைக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இன்னுமே வந்து கலர் கொடுக்கும்போது அந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்டு இந்த கலருக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கொஞ்சம் வந்து சென்டரா பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் எனக்கு எப்பவுமே வந்து சென்டரா தான் வேணும். ஸோ இந்த வாட்டி சென்டரா இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபைன்றது குடுக்குறேன். ஸோ இந்த ஜஸ்டிஃபைனா என்ன? டெக்ஸ்ட் அலைன்ல வந்து நம்ம எப்படிலாம் சென்டர் பண்ண முடியும்? ஸோ இதுல வந்து நம்ம ஏன் வந்து இதெல்லாம் குடுக்குறோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோலயுமே வந்து தெளிவா நம்ம ஒவ்வொரு வீடியோ பத்தி ஒவ்வொரு கான்செப்ட் தெளிவா பேசியிருந்தோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FFF குடுக்குறேன். ஸோ இது குடுத்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த ஒயிட்டுக்கும் நான் பின்னாடி குடுத்திருக்க பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கும் இப்ப நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த கலர் வந்து அது ஒயிட் கிடையாது. கொஞ்சம் அந்த கிரேஷ் கலர். ஸோ இந்த இப்ப நம்ம குடுத்துருக்கோம்ல பேக்ரவுண்ட் கலர் இதுதான் வந்து ஒயிட் கலர். ஸோ இது குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து லைட்டான கர்வினஸ் இருந்தா போதுன்றதுனால நான் ஒரு 8 பிஎக்ஸ்க்கு மட்டும் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைட்டா அந்த கர்வ்னஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து மெசேஜ்க்கான இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டைல் எழுதியிருக்கோம் நீங்க பார்த்துடலாம். நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹக் ஆக்ஷன்ற இன்னொரு செக்ஷனுக்கு வந்து கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். ஸோ இத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் ஆக்ஷன்ல வந்து போட்டுட்டேன். ஸோ இதுல வந்து நான் மறுபடியும் வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா வந்து வைக்கிறேன். ஸோ அப்ப அதுல பண்ண மாரி தான். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா வச்சுட்டேன். ஃப்ளெக்ஸா வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து போடுறோம். ஸோ அதுல வந்து நான் காலம்ன்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்தோனே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்றேன். எனக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னா என்னன்னா, எனக்கு வெர்டிகலா வந்து அது வந்து சென்டரா இருக்கணும். ஸோ
அதனால அத வந்து குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து கேப்ன்றது குடுக்குறேன். ஸோ கேப் வந்து எனக்கு ஒரு 10 பிஎக்ஸ் வந்து இருந்தா போதுன்றதுனால வந்து 10 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்டின்னு பார்த்துடலாம். இந்த ஐடி வந்து வச்சிருக்கோம் பட்டனுக்கு. ஸோ பட்டன வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். செண்ட் அ ஹக் பட்டன் அப்டின்னு சொல்லி இந்த பட்டன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பண்ணிடலாம். இப்ப நான் இதுவரைக்கும் எழுதின எல்லாமே வந்து கிளாஸ். ஸோ நான் டாட் போட்டிருந்தேன். இப்ப நம்ம எழுத போறது ஐடி. ஸோ அதனால ஹேஷ்டேக்ன்றது போட்டிருக்கேன். ஸோ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர். ஸோ எஃப்எஃப்எஃப் கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஹேஷ்டேக்ல வந்துட்டு 4CAF50 அந்த கிரீன் பட்டன் வச்சுட்டேன். ஸோ இது வந்து வச்சுட்டேன். உள்ள வந்து எனக்கு பிளாக் கலர்ல இருக்கு தெரியல கிரீன்குள்ள. ஸோ நான் அத வந்து ஒயிட்டா வந்து மாத்துறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஓரளவு தெரியுது. நான் இந்த பட்டன வந்து பெருசு பண்ணணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பிஎக்ஸ் 20 பிஎக்ஸ்ன்றது மாரி குடுக்குறேன். இந்த டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் இதுல வந்து அந்த அந்த இதுல வந்து 10 பிஎக்ஸ் 20 பிஎக்ஸ்ன்றது குடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த கருப்பு கலர் பார்டர் வந்து அசிங்கமா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையே இல்ல. பார்டர் வந்து நன் பண்ணி விட்டுர்றேன். ஸோ வந்து அது வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே எனக்கு வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ எனக்கு லைட் கர்வினஸ் இருந்தா போதுன்றதுனால ஒரு 5 பிஎக்ஸ்க்கு வந்து வைக்கிறேன். ஸோ அந்த கர்வினஸ் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்பயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் இப்போ இங்க மவுஸ் ஓவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்டன்ற மாரி தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லி மாத்தி விடுறேன். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் வந்து வைக்கிறேன். ஸோ டிரான்சிஷன்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர்ல 0.3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். எனக்கு வந்து அப்படின்ற ஈஸ்ன்ற வந்து இதுல வந்து குடுக்குறேன். நான் ப்ராப்பர்ட்டிய வந்து குடுக்குறேன். ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே எனக்கு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து வரும். ஸோ இப்ப நான் இத வந்து ஹோவர் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து எனக்கு கிளாஸ் இது வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஹேஷ்டேக் இது குடுத்துட்டு, ஹோவர்ன்ற ப்ராப்பர்ட்டிய வந்து இங்கேருந்து வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஹோவர போட்டுட்டு இப்போ எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் நான் ஓவர் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர்ல வந்து ஹேஷ்டேக் 45A049 இந்த ஸ்டைல வந்து வைக்கிறேன். இப்போ நீங்க பாருங்க நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் வந்து லைட்டா வந்து வந்துட்டு போகுதுல்ல. ஸோ இது நம்ம ஏன் அந்த டிரான்சிஷன் குடுத்துருக்கோம் 0.3 செகண்ட்ஸ் குடுத்துருக்கிறதுனால தான் அந்த டிரான்சிஷனோட ஸ்மூத்தா வந்து வருது. அது குடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னாபின்னான்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் மெசேஜ் வந்து குடுக்குறேன். ஸோ ஹக் மெசேஜ்ல வந்து என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து எனக்கு வந்து போல்டா வந்து இருக்கணும். ஸோ வந்து அந்த போல்டு இது வரும். ஸோ நான் ஹக் மெசேஜ்ன்றது எத பத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக்ல உள்ள எதுவுமே இல்லாதனால உங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம சும்மா டிஏஎஸ்டின்ற மாரி குடுத்து வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அதனால உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஃபாண்ட் வெயிட் வந்து நான் போல்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலர வந்து போடுறேன். ஸோ இதுக்கு என்ன கலர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4CAF இந்த கிரீன் கலரே வந்து எனக்கு இருக்கட்டும்ன்ற மாரி சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஜின் டாப் வந்து குடுக்குறேன். 10 பிஎக்ஸ் வந்து மார்ஜின் டாப் குடுக்குறேன். ஸோ இதுலேருந்து வந்து இது நீட்டா வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஃபூட்டர வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபூட்டருக்கு வந்து நான் டெக்ஸ்ட்ட வந்து அலைன் பண்றேன். சென்டரா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைனை வந்து சென்டர் பண்றேன். ஸோ சென்டர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். 0.8 எம்ன்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது குடுத்து முடிச்சுட்டேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிரும். நான் நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து குடுக்குறேன். ஒரு 20 பிஎக்ஸ் வந்து இருந்தா போதும் அப்படின்ற மாரி. ஸோ இந்த காப்பிரைட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத நம்ம எப்பவும் போல பாட்டம்லயே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படி இல்லாம நீங்க இப்படியே விட்டீங்கன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த அனிமேஷன்ஸ் இந்த கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எங்க பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதணும்னு தான் நமக்கு அதுக்கான ஸ்டைல் வந்து வரும். ஸோ நம்ம அப்ப பார்க்கலாம். இந்த டிஏஎஸ்ஜி இப்போதைக்கு நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு நம்ம நேரா ஸ்கிரிப்ட்டுக்கு போய் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்ம வந்து சோர்ஸ்ன்ற மாரி ஸ்கிரிப்ட்ல வந்து போடணும். ஸோ நீங்க இங்க வந்து என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கீங்களோ, அத இங்க குடுக்கல அப்படின்னா, இங்க நீங்க எழுதின உள்ளுக்குள்ளேயே HTML அந்த ஃபைல்க்குள்ளேயே உள்ள ஸ்கிரிப்ட்ல எழுதினா தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இங்க script.js குடுத்துருக்கீங்க. இதோட தான் எம்பெட் பண்ண போறீங்கன்னா, இங்க சோர்ஸ்ல வந்து நம்ம வந்து இத குடுத்துக்கணும். ஸோ இப்படிதான் வந்து பண்ணலாம். இதுலயே வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் கான்ஸ்ட் பட்டன்ற மாரி ஒரு வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதுல வந்து என்ன ஐடி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 ஐடி வந்து வச்சிருந்தோம். ஸோ 2 ஐடிக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். சென்ட் ஹக் பட்டன் அப்புறம் வந்து ஹக் மெசேஜ். ஸோ நான் இத வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். குடுத்துட்டு நான் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள போடுறேன். ஸோ இத அப்படியே கண்ட்ரோல் போட்டு சரி கண்ட்ரோல் சி பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். இங்க வந்து பட்டன்றது நேம் வேணாம். நம்ம அதுக்கு பதிலா வந்து மெசேஜ் தானே ஷோ பண்ண போறோம். ஸோ மெசேஜ்ன்றத ஷோ பண்ணிக்கிறேன். இங்க வந்துட்டு எனக்கு ஹக் மெசேஜ்ன்றது தானே வந்து ஐடியில வந்து ஷோ ஆகணும். ஸோ நான் அதனால வந்து ஸ்கிரிப்ட்லயும் வந்துட்டு ஹக் மெசேஜ்ன்றத வந்து இங்க போட்டுக்கிறேன்.
ஸோ இதையும் வந்து போட்டு முடிச்சாச்சு. நான் இங்கேயும் வந்து இது போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஃபங்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செண்ட் ஹக். ஸோ இந்த ஹக் தான் நம்ம வந்து சென்ட் பண்ண போறோம் வெர்ச்சுவலா. ஸோ நான் அதுக்கான ஃபங்ஷன் தான் இது. நான் உள்ள வந்து மெசேஜ்ன்றத வந்து எடுத்துட்டேன். ஸோ நான் அந்த ஹக் மெசேஜ்க்குள்ள தான் என்னோட மெசேஜ் வந்து ஷோ ஆக போகுது. நான் அதனால டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட்ன்றத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வேணும்ல. ஸோ நம்ம சென்ட் பண்றது போதா இல்லையான்றது நமக்கு தெரியணும். ஸோ சென்ட் அ வெர்ச்சுவல் ஹக் அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் டைம் அவுட் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அது இப்ப நம்ம வந்து ஏபிஐலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கான விஷயம் வேற. ஸோ நம்ம அப்போ வந்து பெண்டிங்ல இருக்கும்போது வந்து சென்டிங் அப்படின்ற மாரி காட்டணும். முடிஞ்சோனே நம்ம வந்து இது காட்டணும். ஸோ நம்ம இப்ப இங்க மேனுவலா தான் பண்ண போறோம் அப்படின்றதுனால, நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து அத வந்து ஷோ பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ்ன்னு இருக்குல்ல, ஸோ மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட்ட வந்து இந்த 2 செகண்ட்ஸ் முடிஞ்சோனே நான் வந்து இத வந்து எம்ப்டி பண்ணி விட்டுறேன். ஸோ இங்க வந்து ஸ்பேஸ் குடுத்துக்கணும். எண்ட்ல வந்து செமிகோலன். இங்க வந்து டாப் குடுத்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த செமிகோலன் இதெல்லாம் வந்து குடுக்கல அப்படின்னா, இந்த அலைன்மென்ட்ல எப்படின்னா நான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எரரே த்ரோ பண்ணாது. ஸோ நம்ம இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோ இல்ல நாளைக்கே வேற டெவலப்பரோட எழுதின கோட நீங்க படிக்கிறீங்கன்னாலோ, ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். நம்ம இப்ப டுட்டோரியல் தானே பண்றோம் அப்படின்றது ஒரு லெதாஜிக்கா இல்லாம நம்ம பண்ணும்போதே வந்து நீட்டா பண்ண ஆரம்பிச்சிரும். நமக்கு அது பிராக்டிஸ் பண்ண அப்படியே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும். நீங்க இப்ப வந்து எண்ட்ல வந்து செமிகோலன் குடுக்கல அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் த்ரோவே பண்ணாது. அது வந்து அவசியமும் கிடையாது. நீங்க செமிகோலன் குடுத்தே ஆகணுன்றதுலாம். ஸோ இந்த மாரி பெஸ்ட் பிராக்டிசஸ்லாம் நம்மளா வந்து பண்ணணும். ஸோ இத பத்தி தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்துட்டு, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சென்ட் ஹக் பட்டன் இருக்குல்ல, இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ எடுத்துட்டு, இதுக்கு வந்து நான் வந்து சிஎஸ்எஸ்ல வந்து இது பண்றேன். கிளாஸ் லிஸ்ட்ன்றது வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் என்ன நேம்ல வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ற மாரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அனிமேஷன்றது வச்சாச்சு. ஸோ வச்சு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்டர் நம்ம குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு மறுபடியும் வந்து நம்ம செட் டைம் அவுட் வைக்கிறோம். ஸோ நான் இத அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம இங்க பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து இதுல வந்து மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து தேவையில்ல. ஸோ நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதுல வந்து எனக்கு என்ன ஐடில வேணும்? சென்ட் ஹக் பட்டன். ஸோ இதுதான் வேணும். நான் இங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ நமக்கு மெசேஜ் தான் வேணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 1000 செகண்ட்ஸ் டிலே. ஐ மீன் 1 செகண்ட் டிலே. 1000 மில்லி செகண்ட்ஸ். ஸோ 1 செகண்ட் டிலேல வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிளாஸ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றேன். ஸோ நான் இங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த அனிமேஷன. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேஷன் நேம் நம்ம அனிமேஷன் தான் வச்சிருந்தோம். ஸோ நான் வந்து அனிமேஷன்னே குடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இத குடுத்து முடிச்சோனே, இப்ப நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபங்ஷன்ல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மெசேஜ் வச்சிருக்கோம். ஸோ செட் டைம் அவுட் வச்சிருக்கோம். அதே மாரி நம்மளோட இத வந்து ஆட் பண்றோம். இப்ப 1000 செகண்ட்ஸ் கழிச்சு அத நம்ம ரிமூவும் பண்ணிடுறோம். சரி ஓகேங்க. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, ரேண்டமா வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து ஜெனரேட் பண்ண போறேன். ஸோ எல்லா வாட்டியும் ஒரே மாரி ஒரே பேட்டர்ன்ல இல்லாம நம்ம டிஃபரெண்டா பண்ணுவோன்றதுக்காக தான் நான் ஒரு வாட்டி வந்து அரேல வச்சு எடுக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி வந்து ரேண்டமா பண்றேன். ஒரு டைம் வந்து டேட் அண்ட் டைம் வச்சு பண்றேன். ஸோ நம்ம படிச்ச எல்லா கான்செப்ட்டுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்டின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேண்டமா எடுக்கலாம். ஸோ அத ஒரு அரேல வச்சு அத எப்படி நம்ம ரேண்டமா எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபங்ஷன் ரேண்டம் கோட்ன்ற மாரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஃபங்ஷன் நேம் அதுதான். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கோட்ஸ்ன்ற மாரி வந்துட்டு கான்ஸ்ட் கோட்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து நெறைய கோட்ஸ் வந்து வேணும். நம்ம அத லாஸ்ட்டா வந்து நெட்லேருந்து எடுப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து ரேண்டம் கோட் எனக்கு ரேண்டமா தான் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் வந்து கோட்ஸ்ன்றது தான் வந்து இந்த அரே. ஸோ நான் அத வந்து போட்டேன். போட்டுட்டு எனக்கு அதுக்குள்ள வந்து மேத் டாட் ஃப்ளோர்ன்றது போடுறேன். ஸோ மேத் டாட் ஃப்ளோர் ஏன் போடுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இப்போ வந்து ரேண்டமா ஜெனரேட் பண்ணும்போது எப்படி நம்பர் வரும்னா 0.2, 0.3 இந்த மாரி வந்து நமக்கு நம்பர்ஸ் வரும். ஸோ அத என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஃப்ளோர் பண்றேன். ஃப்ளோர் மீன்ஸ் அத வந்து டவுனா கொண்டு வரும். இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1.2, 1.7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 1ன்றது மாரி வந்துரும். ஸோ ஃப்ளோர்ன்றது பேசிக்கா வந்து நீங்க பாயிண்ட்க்கு மேல 5க்கு மேல இருந்தாலும் சரி, அதுக்கு கீழ இருந்தாலும் சரி, அத வந்து ஃப்ளோர்ல வந்து நமக்கு வந்து உள்ள வந்து வந்துரும். ஸோ அந்த பாட்டம் வேல்யூக்கு வந்து வந்துரும். 1.7னாலும் 1 தான். 1.2னாலும் 1 தான். ஸோ நம்ம இதுதான் வந்து ஃப்ளோரோட கான்செப்ட். ஸோ இத வந்து குடுத்துட்டு நான் வந்து கோட் ஸ்டார்ட் லென்த் வந்து குடுக்குறேன். ஸோ ஏன் கோட் ஸ்டார்ட் லென்த் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நமக்கு வந்து
கோட்ஸ்ல வந்து ஒரு 5 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாட் லென்த் வந்து இன்டூ 5 அப்படின்னா, இது இன்டூ 5 போட்டு வரும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு வாட்டி 0.0லேருந்து 1 வரைக்கும் தான் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கேயே நான் ஹோவர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரிட்டர்ன்ஸ் சூடோ ரேண்டம் நம்பர் பிட்வீன் 0 அண்ட் 1. ஸோ இங்க 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் 0.3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0.3. நான் இங்க வந்து ஒரு 5 கோட் குடுக்குறேன். 0.3 இன்டூ 5. ஸோ குடுக்கும்போது நமக்கு வந்து 5.3ன்றது வரும். ஸோ நான் இத வந்து ஃப்ளோர் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து 5வது கோட் அந்த 5ன்றது வந்து எனக்கு வரும். நான் ஏன் இங்க கோட் ஸ்டார்ட் லென்த்துக்கு பதிலா இங்க நாம வந்து ஜெனரல் 4, 3ன்னு போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இது வந்து ரியல் டைமா இருக்கும். நான் இங்க வந்து இன்னொரு 10 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மறுபடியும் இங்க போய் இங்க வந்து மாத்தணும் 10ன்னு சொல்லி. அப்படி இல்லாம நம்ம இங்க கோட் ஸ்டார்ட் லென்த்ன்னு போட்டோம்னா, இங்க எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாரி அது வந்து ரேண்டமா வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ இதனால தான் வந்து கோட் ஸ்டார்ட் லென்த்ன்றது போடுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து நெக்ஸ்ட் லைன்லயே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கான்ஸ்ட் கோட் டிவ்னு சொல்லி வந்து நான் வந்து ஏன்னா நம்ம அந்த டிவ் நேம் அதானே வச்சிருக்கோம். ஸோ நான் அதனால அதை வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டிவ்ன்றது வந்து ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ நம்ம ஒரு டிவ் எலமெண்ட் இங்கேருந்து கிரியேட் பண்றோம். ஸோ நான் அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் HTML அக்சஸ் பண்றேன். நம்ம நார்மலா இங்க ஒரு டிவ் எழுதுற மாதிரி தாங்க. ஸோ நான் இங்க வந்து ஒரு டிவ் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்துட்டு நான் HTML வந்து ஒரு டிவ் போடுறேன் அப்படின்னா, சாரி டிவ், ஸோ சேவிங் போட்டேன். ஸோ டிஐவி. ஸோ இந்த மாதிரி நம்ம போறதுக்கு பதிலாக நான் அங்கேருந்தே வந்து நான் வந்து அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட்லேயே வந்து கிரியேட் பண்ணி அதோட இன்னர் HTML நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ அக்சஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும், எனக்கு அதுல என்ன காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் டிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஏன் பேக் டிக்ஸ் போட போறேன் அப்படின்னா, எனக்கு ரேண்டமான வேல்யூ தான் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அதனால இது வந்து டைனாமிக் தான். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் கோட்டை வந்து இங்க வந்து உள்ள வந்து ஷோ பண்ணி விட்டுறேன். ஸோ உள்ள வந்து ரேண்டம் கோட் இருக்குல்ல, நமக்கு ரேண்டமா தான் வரும். ஸோ நான் அந்த இதை வந்து இங்க வந்து ஷோ பண்ணி விட்டுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூஐல ஷோ பண்றதுக்கு நமக்கு அதுக்கான வேலையை பார்க்கணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ query செலக்டர் என்ன query செலக்டர் எடுக்க போறோம், இங்க வந்து நம்ம மெசேஜ்ன்றது தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெசேஜ்ன்றதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டாட் மெசேஜ். ஸோ இது எங்கேருந்து வரல அப்படின்னு எங்கேருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஸ்டைல்லையும் காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த இதுலயும் புரியும். இங்க டாட் மெசேஜ்ன்றது கொடுத்துருக்கலாம். ஏன்னா நான் இது கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஹேஷ்டேக் போட்டோம்னா அது வந்து ஐடி. அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ நான் இங்க வந்து மெசேஜ்ன்றது எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த செக்ஷன்ல இருந்து வருது. ஸோ நான் இதை வந்து தான் வந்து query செலக்டர்ல வந்து இப்போ டாட் மெசேஜ்னு போட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போ ஐடியா இருந்துச்சுன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி போட்டு எடுப்பேன். ஸோ அதனால கிளாஸ்ன்றதுனால டாட் மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ நான் இதோட வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பன் சைல்டு பண்றேன். எதை நான் அப்பன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கோட் டிவ் இருக்குல்ல, ஏன்னா நான் இதை தான் வந்து ஷோ பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். ரேண்டமா நான் இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து அங்கே ஷோ ஆகும். அவ்வளவுதான். ஸோ நான் எல்லாமே வந்து இங்கேயே வந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கான வேலையை. ஸோ இந்த கோட்ஸ் மட்டும் நம்ம போடணும். நம்ம அதை மட்டும் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்றேன். என்ன ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா, நம்ம வந்து பட்டன் வந்து கிளிக் தான் பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்து கிளிக்ன்ற ஈவெண்ட் லிசனர் வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இங்க வந்துட்டு நான் அதுக்கான இதை வந்து போடுறேன். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு கால் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கால் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கோம். சென்ட் ஹக்ன்றது வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நான் வந்து இங்க வந்து சென்ட் ஹக்கை வந்து போட்டுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ரேண்டம் கோட். அதையும் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கால் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து இதுக்கான வேலை. நம்ம இதுல வந்து இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ ஸ்டைல் இது வந்து கோட்ஸ் வந்து நம்ம போடணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க வந்து அனிமேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆனா நம்ம சிஎஸ்எஸ்ல அதை ஆட் பண்ணல. ஸோ அதை ஆட் பண்ணு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ணிடலாம். டாட் அனிமேஷன்றது போட்டேன். ஸோ அனிமேஷன்ற ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டு அதுலேருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட் வந்து எப்படி அடிக்கும்னு நார்மலாவே நமக்கு எல்லாமே தெரியும். லபுக் 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 லபுக்னு அடிக்கணும்ல. ஸோ அதனால அந்த ஸ்டைல நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு 1 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஈஸ் இன் அவுட் அப்படின்ற ஸ்டைல வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபைனைட் டைம்ஸ் எனக்கு வந்து இது ஆகணும். ஸோ இன்ஃபைனைட். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்ன்ற மாதிரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து அனிமேஷன்ல வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் பீட் இருக்குல்ல. ஸோ இங்க தான் வந்து இதுக்கான வேலையை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹார்ட் பீட்ன்றது வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரம் டூ 2 வந்து நம்ம போட்டே ஆகணுங்க இதுல. ஸோ ஃப்ரம்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்கேல் வந்து 1ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாவே 1ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ல வந்து கொடுக்குறேன். ஸோ 2ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்கேல்ல வந்துட்டு 1ன்றதுக்கு பதிலாக நான் 1.1ன்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்து பெருசாகிற மாதிரி வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கான ஸ்டைலு, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதியாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த கோட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பண்ண போறோம்.
ஸோ இதுலேயே வந்து நம்மளே எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மளே வந்து இங்கே வந்து எழுதிடலாம். ஒரு 5 கோட் வந்து எழுதிடலாம். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் இஸ் லைக் பூமராங் அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கோட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளியில கமா போட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 5 வந்து இதே மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஹக்ஸ் ஆர் த யூனிவர்சல் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஹக்ஸ் ஆர் த யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஆஃப் கேர் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ட்ரீம்ஸ். ஸோ ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ட்ரீம்ஸ். ஸோ ஃபார் இஃப் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு 5 கோட்ஸ் எழுதணுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து விஷயம். நீங்கள் எதை வேணால் எழுதலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை தான் வந்து எழுதுறேன். ஸோ லைஃப் இஸ் லைக் அ ப்ரோக்கன், எப்பா இவ்வளோ பெருசாக யாருங்க படிப்பா. ஸோ ப்ரோக்கன் விங்டு பேர்ட் தட் கேனாட் ஃப்ளை அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமாவை போட்டு நம்ம இதே மாதிரி வந்து டபுள் கோட்ஸ் வந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எழுதுறது மட்டும்தான் வந்து யூஏல வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த டபுள் கோட்ஸே வந்து வரணும், இல்லை சிங்கிள் கோட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டபுள் கோட்ஸை போட்டு நம்ம நடுவில் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் முன்னாடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். தேர் இஸ் அ மேஜிக் இன் ஹக். ஸோ மேஜிக் இன் ஹக் அண்ட் த மேஜிக் இஸ் magic is in the warmth of connection அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கூட ஒரு நல்ல கோட்ஸாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து எ சிங்கிள் ஹக் கேன் dispel a multitude of anxieties அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொடுக்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்னலாம் ஃபஸ்ட்டு இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ வார்ம் ஷார்ட்ஸ் இது வந்து கொடுத்துருக்கோம், ஹக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த ஹக்ல வந்துட்டு இங்கே வந்து இது கொடுத்துருக்கோம். பட்டனில் வந்து நமக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதியாச்சு, ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னாலே இங்கே வந்து ஆட் ஆகும். இது வந்து எப்படி ஆட் ஆகுது அப்படின்னா, இங்கே நான் வந்து இந்த கோட்ஸ் கொடுத்துருக்கேன்ல, ஸோ இதுலேருந்து வந்து ரேண்டமாக இது வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ அதுலேருந்து நான் உள்ளே வந்து இந்த இதை வந்து நம்ம இந்த டிவ்வை தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த டிவ்வை வந்து எடுத்துட்டு நான் அதுக்குள்ளே வந்து இந்த ரேண்டமான கோட்டை வந்து புஷ் பண்ணுறேன். அதோட இன்னர் HTML புஷ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே தான் நடக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவ் வச்சுருக்கேன். இதில் உள்ள இன்னர் HTML தான் நான் இங்கே அக்சஸ் பண்ணி தான் நான் அதோட வேல்யூவை போடுறேன். இதை வந்து கொரி செலக்டர் எங்கே போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிவ்வோட அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ மெசேஜ்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த டிவ்வோட அட்டாச் பண்ணி விட்றேன். இது வந்து கிளாஸ்ன்றதுனால நம்ம டாட் வச்சிருக்கோம். இந்த அப் அண்ட் சைல்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண கோட்டை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு விட்றேன். ஸோ அதனால நான் எனக்கு வந்து அங்கே ஷோ ஆகுது. ஸோ நான் இந்த டிவ்வை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. ஸோ கிளிக் ஃபார் ஹக் இங்கே கொடுத்தீங்க, சென்டிங் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்றது வருதுல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அனிமேஷனுக்கு இந்த பட்டன் கொடுத்துருந்தோம்ல, ஸோ நான் கிளிக் ஃபார் ஹக் கொடுக்குறேன். அந்த பட்டன் எப்படி வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து பெருசாகிட்டு போகுதுன்றது பாருங்களேன். ஸோ ஸ்கேலில் வந்து 1 ஃப்ரம் வந்து 1லேருந்து 1.1 வரைக்கும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 1லேருந்து வந்துட்டு 2 வந்து 1.1க்கு அப்படி வந்து போயிடும். ஸோ நான் இப்போ எத்தனை வாட்டி கொடுத்தேனாலும் அது வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ சென்டிங் வெர்ச்சுவல் ஹக் அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபெட்ச் APIலேருந்து எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ரேண்டமான கோட்ஸ் எங்கேருந்தோ எடுக்கிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம இங்கே கால் பண்ணும்போது தான் வந்து எனக்கு அந்த பெண்டிங்கில் இருக்கும்போது சென்டிங் வெர்ச்சுவல் ஹக் வரணும். இப்போ நான் வந்து இங்கே மேனுவலாக வந்து வச்சிருக்கேன் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால வந்து இங்கே வந்து அந்த சென்டிங் வெர்ச்சுவல் ஹக் வந்துட்டு திருப்பி வந்து போகும் அந்த 1000 செகண்ட்ஸ் கழிச்சு. ஸோ அந்த 1000 செகண்ட்ஸ் மீன்ஸ் 1 செகண்ட். ஸோ 2000 சொல்றது நான் செகண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து மில்லி செகண்ட்ஸ். ஸோ இங்கே 2000 போட்டோம்னா அது வந்து 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். ஸோ நான் அதனால வந்து இங்கே மறுபடியும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து அப்பன் பண்ணி பண்ணலாம். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நான் வந்து சொல்லணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நிறையா வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக உள்ளது கான்செப்ட் கவர் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போனேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரேஸ் எப்படி எடுக்கணும், இன்னொரு எலமெண்ட்டுக்குள்ளே இதை எப்படி அப்பன் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அட்வான்ஸ்டான டாபிக்ஸ்க்கு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.